ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் அகிலாஸ் மீடியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேசலாமா? நம்ம இது வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம், லைவ் போட்டிருக்கோம். நம்ம இண்டிவிஜுவலாக பேசினா கிடையாது வீடியோவில். ஸோ நம்ம கொஞ்சம் பேசலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட சேனல் இன்னும் வந்து மானிட்டைசேஷன் ஆகலை. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுவில் கொஞ்சம் வீடியோஸே போட முடியல. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலான்னு தான் இப்போ வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பித்தோம். 2022 ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் வியூஸ் ரொம்பவே கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வீடியோ ரொம்ப வியூஸ் கம்மியான பிறகு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுத்தமாக வியூஸே போகலை. ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு யூடியூப் சேனலுக்கு யூடியூப்பில் கால் பண்ணி கேட்கும்போது, யூடியூப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கும்போது அவங்க சில டெக்னிக்கல் இஷ்யூ சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா வீடியோவே போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது நம்மளோட சேனல் அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுடைய சேனல் அப்படியே இருக்கே, நம்ம தொடர்ந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1 வியூஸ் 2 வியூஸ் சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரியல. சில அதுக்கு காரணம் கேட்டால் திருப்பி மெயில் பண்ணி கேட்கும்போது சில டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் விடாமல் என்ன பண்ணிகிட்டே எப்படின்னாக்கா தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் அதை பார்க்கவே மறந்துட்டேன். அதை ஒரு 1 or 2 days கழிச்சு எடுத்து பார்த்தா நல்ல வியூஸ் போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவில் இருக்கிற நம்மளுடைய சேனலுக்கு இருக்கிற இந்த டெக்னிக்கல் இஷ்யூலாம் சரியாயிடுச்சு போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா வீடியோ போட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுடைய சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கான பதிலாக கூட வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன் சில டெக்னிக்கல் இஷ்யூனால வியூஸ் போகலை. அதனால தான் வீடியோவே போடலை. ஸோ இப்போ இனிவரும் நாட்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்னுடைய அந்த க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஸ்கின் கேர் பண்ண நிறைய டிப்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய சேனலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன விதமான டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா முக்கியமாக எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் எனக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் ஓரளவு தலைமுடி நரைச்சிருக்கு. எனக்கு ஓரளவு வயசானாலும் கொஞ்சம் தோற்றம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நானுமே ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாமே நேச்சுரல் டிப்ஸ் தான். எங்கள் பாட்டி, அதுபோல் எங்கள் அம்மா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அதுதான் நான் ஒரு வீடியோவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். அவங்க நீ இதை போடு, அதை போடு, ஹேர் கேருக்கு இதை அப்ளை பண்ணு, இதெல்லாம் போட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடு, இதெல்லாம் போட்டு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்க, இதெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணு அப்படின்னு அவங்க எனக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் நான் ஒரு வீடியோவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் என்னோட இதுன்னு சொல்கிறத விடவே எங்களுடைய சொந்தக்காரவங்க எனக்கு கொடுக்குற டிப்ஸ் தான் நான் ஒரு வீடியோவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதுபோல் இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் நிறைய சிம்பிளான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் நான் மயிலாடுதுறையில் இருக்கிறதுனால மயிலாடுதுறை பற்றின தகவல்கள் நிறையா கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் முக்கியமாக எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதே கிடையாது. அவங்க எந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஹேர் ஆயில் கலக்கும் போதே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்து. ஸோ இப்போ தலையில் இருக்கிற ஹீட்டு தான் முடி கொட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் நிறையா டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில். ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.